நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 40. நிலைக்கல். ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்முனையில் குருதி துளி என வரலாறு ததும்பி திரண்டு காத்திருக்கிறது. ஓர் அசைவு, ஒரு காற்று போதும் என்று விரலி சொன்னாள். அவ்வாறு நிகழ்ந்தது அந்த ஊன்மனை கொலை. நலன் வாழ் தாழ்த்திய பின்னரே என்ன நிகழ்ந்தது என உணர்ந்து கொண்டார். மேலும் முன்னகர்வதே வழி என அவர் அவரிடம் சொன்னது. அவர் ஆணைக்கேற்ப காளககுடியினர் உணவை அள்ளி வாயிலிட்டு உண்ணத் தொடங்கினர். பெரும்பாலானவர்களுக்கு அன்னம் இறங்கவில்லை. மூச்சு திணறினர், இருமினர். நீரை எடுத்து குடித்து அதையும் விழுங்க முடியாது குமட்டல் கொண்டனர். அகத்தளத்தின் சிற்றவையில் அமர்ந்து சுதேஷ்ணையும் திரௌபதியும் விரலியின் கதையை கேட்டுக்கொண்டிருந்தனர். அன்று பந்தியிலிருந்து எழுந்து சென்றவர்கள் பலரும் நடக்க முடியாமல் படிகளில் கால் தளர்ந்து அமர்ந்தனர். சிலர் வெளியே வாய் உமிழ்ந்தனர். சிலர் தேரிலேறி அமர்ந்ததும் கண் கலங்கி அழத் தொடங்கினர். செய்தி நகர் எங்கும் பரவியதும் குடிகள் அனைவருமே நளனுக்கும் தமயந்திக்கும் எதிராக திரும்பினர். ஆனால் படைகளின் வாழ் நிழலில் சொல்லெடுக்க எவராலும் இயலவில்லை. குடிக்கூடல்களில் முணுமுணுப்புகளாக, உருமல்களாக எதிர்ப்புகள் எழுந்தன என்றாள் விரலி. புஷ்கரன் தன் அரண்மனைக்கு சென்றதுமே கருணாகரர் சென்று அவனை வயப்படுத்த முயன்றார். மூத்தவனுக்கும் இளையவனுக்குமான பூசலை முடிந்தவரை சீரமைக்க எண்ணினார். ஆனால் புஷ்கரன் எவ்வகையிலும் செவி கொடுக்க சித்தமாக இருக்கவில்லை. குடித்தலைவரின் இறப்பு நிகழ்ந்த அந்நாளில் மணமங்கலம் நிகழ முடியாது என்று அவன் சொன்னான். காளககுடி மூத்தவர் எழுவர் சென்று தன் அகத்தளத்து அவையில் அவர்களை சந்தித்த தமயந்தியிடம் சீர்ஷரின் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரினர். அவள் அவரை அரச முறைப்படி சிதையேற்ற தானும் உடன் வருவதாக சொன்னாள். அவர்கள் அதற்கு ஒப்பாமல் அந்த உடலை தாங்களே தங்கள் குல முறைப்படி சிதையேற்றுவதாக சொன்னார்கள். அவர்கள் ஒருவரோடொருவர் விழி தொட்டு கொள்ளவே இல்லை. அவர் குடித்தலைவர். அவருடைய உடல் அரச செங்கோல் தாழாமல் சிதையேற முடியாது என்றாள் அரசி. இங்கே தெற்கு மயானத்தில் அவரை சிதையேற்றுவோம். அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று நான் கருணாகரருக்கு ஆணையிடுகிறேன். அரசி என நான் வந்து சிதை முன் முடி தாழ்த்துகிறேன். அவர்கள் சொல்லில்லா முகத்துடன் நின்றனர். குடியவை கூடுக. அரசு மேல் எத்தகைய பழிநிகரை அவர்கள் ஆணையிட்டாலும் அதை ஏற்கிறேன் என்றாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டார்கள். கருணாகரர், ஏதேனும் ஒரு வழியை நாம் கண்டடைந்தே ஆக வேண்டும் குடித்தலைவர்களே என்றார். அதன் பொருட்டு எதற்கும் நான் ஒருக்கமே என்று தமயந்தி சொன்னாள். அவர்களில் மூத்தவரான சுனீதர், அதை நாங்கள் கூடி பேசி முடிவெடுத்து சொல்கிறோம். அதற்கு முன் சீர்ஷரின் உடலை எங்களிடம் அளிக்க ஆணையிடுக. அவரை நாங்கள் எங்கள் குடிமண்டபத்திற்கு கொண்டு சென்று வைத்து பிழை நிகர் செய்ய வேண்டும். அதற்கு 12 நிலை சடங்குகள் உள்ளன என்கிறார்கள். அதன் பின்னர் நாளை புலரியில் சிதையேற்றம் நிகழட்டும் என்றார். ஆம், உங்கள் குடியவை கூடி ஆவண செய்யட்டும். அது ஆணையிடும் எச்செயலுக்கும் அரசு ஒருக்கமாகவே உள்ளது என்றாள் தமயந்தி. அவர்கள் அதை ஏற்று பிறவற்றை பின்னர் உரைப்பதாக உறுதியளித்து திரும்பிச் சென்றார்கள். சீர்ஷரின் உடலில் வெட்டுண்ட தலையை சேர்த்து பொருத்தி தையலிட்டனர் மருத்துவர். அதை கஸ்தூரியும் புனுகும் சவ்வாதும் பூசி சந்தன பேழையில் நிறைத்த நறுமண நீற்றில் வைத்து ஏற்றி காளககுடிகளின் குடிமண்டபத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அரசின் சார்பில் நளனின் உடைவாளை ஏந்தி சிம்மவக்தரன் செல்ல மணிமுடியின் இறகொன்றை தன் தலையில் சூடியபடி நாகசேனர் உடன் சென்றார். சீர்ஷரின் உடல் அரண்மனை வளைவை விட்டு பெருஞ்சாலையை அடைந்ததும் அங்கு கூடியிருந்த மக்கள் குறுமுழவுகளையும் துடிகளையும் முழக்கி பெருங்குரலில் வாழ்த்தொலி எழுப்பினர். காளககுடியினர் நெஞ்சில் அறைந்து அழுதபடி தேருக்கு பின்னால் ஓடினர். கருணாகரரை அழைத்த அரசி, அங்கே குடியவை கூடட்டும். அதற்கு நானே மணிமுடியும் செங்கோலுமாக சென்று அவை நிற்கிறேன். அவர்கள் என்னை எச்சொல்லால் பழித்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். இத்தருணத்தை நாம் கடந்து சென்றே ஆக வேண்டும் அமைச்சரே என்றாள். ஆம், ஆனால் உடல் அங்கு சென்றதும் குடிகளின் உணர்ச்சி பெருக்கு சற்று நேரம் அலையடிக்கும். அது சற்று அடங்கட்டும். மூத்தார் அவை அமர்ந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்ததும் தாங்கள் கிளம்பலாம் என்றார். அவர்கள் அரசர் வந்து பிழை பொறுக்க கோர வேண்டும் என விரும்புவார்கள்.
அரசரிடம் பேசி அழைத்து வருகிறோம் என்போம். அதற்கு நமக்கு 2 நாட்கள் பொழுது கிடைத்தால் போதும். இப்போதுள்ள உணர்வெழுச்சிகள் 2 நாட்களுக்குள் நுரை அடங்கும் என நினைக்கிறேன். தமயந்தி பெருமூச்சு விட்டு, எண்ணி பார்க்கையில் அச்சம் சூழ்கிறது. நாம் அறியா ஏதோ தீயுள் சூழ்வது போல என்றாள். கருணாகரர் வெறுமனே தலை வணங்கினார். ஆனால் சேஷரின் உடலை அவர்கள் குடிமண்டபத்தில் மக்கள் முன் வைக்கவில்லை. அரச படைகளிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டு அப்படியே தட்டு தேர் ஒன்றில் ஏற்றிக்கொண்டு நகரை விட்டு வெளியேறினர். அவர்களுடன் காளகக்குடிகளின் பெருந்திரள் சூழ்ந்து வெறி கூச்சலும் போர்விழியும் முழக்கியபடி சென்றது. சிம்மவக்தரன் புறவியில் திரும்பி வந்து தன் அறையில் நிலையழிந்து காத்திருந்த தமயந்தியிடம் செய்தியை சொன்னான். கருணாகரர் மிகச் சிறந்த சூழ்ச்சி. அவ்வுடலுடன் அவர்கள் விஜயபுரிக்கு திரும்பி செல்வார்கள் என்றால் செல்லும் வழி எங்கும் காளகர் அவர்களுக்கு பின் திரள்வார்கள். பிற குடியினரும் அவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகளை தென்படுகின்றன. இறந்த உடல் போல மிகச் சிறந்த படைக்கொடி பிரிதில்லை என்றார். அவர்களை தடுத்து நிறுத்துவோம் என்றார் நாகசேனர். இல்லை, இத்தனை பெருங்கூட்டம் உடன் செய்கையில் அதை செய்ய முடியாது என்றான் சிம்மவக்தரன். நாகசேனர், இந்த எண்ணம் எவர் உள்ளத்தில் எழுந்தது? இத்தனை தெளிவாக திட்டமிட அங்கு எவரும் இல்லையே என்றார். அது கலிங்க இளவரசியின் திட்டம் என்றார் கருணாகரர். அவளை கலிங்க அரசவையில் நான் முதலில் கண்டபோது அந்த சூழ்ச்சி எதையும் உணர முடியாத மெல்லியள் என்று எண்ணினேன். அவள் அவையில் எழுந்த நின்று நீர் படர்ந்த விழிகளுடன் புஷ்கரரை அவளுக்கு தெரியாது என்று சொன்னபோது பிரிதொன்றாக அது இருக்கவியலாதென்றே எண்ணினேன். 17 அகவை முடிந்ததும் எந்த எண்ணை அமைச்சு பணிக்குள் கொண்டு வந்தார். இங்கே அமைச்சனாக ஆகி 40 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இத்தனை ஆண்டுகளில் நான் கண்ட முகங்கள் பல ஆயிரம். என் கணிப்பு முற்றிலும் பிழையானது இவளிடம்தான். தமயந்தி கசப்பான புன்னகையுடன், அவள் இதை வகுக்கவில்லை அமைச்சரே என்றாள். கருணாகரர், அரசி அவள் என சொல்லத் தொடங்க, அவளால் சிறிய அடுமனை சூழ்ச்சிகளை மட்டுமே எண்ண முடியும். இத்தனை விரிவாக அரச சூழ்ச்சிகளை வகுக்க முடியாது. அதற்கு நிஷதகுடிகளின் அடுக்குகளை, அவர்களின் உணர்வுகளை, இங்குள்ள அரசியல் தருணத்தை நன்கறிந்திருக்க வேண்டும். அவளுக்கு நூலாயும் வழக்கமே இல்லை என்றாள் தமயந்தி. அவளுடன் பிரிதொருவன் இருக்கிறான். ரிஷபன் என்பது அவன் பெயர். அவன் வகுத்தது இது. கருணாகரர் தயக்கத்துடன், அவனா? அவனை பற்றி என்றார். ஒற்றர் செய்திகள் எனக்கும் வந்தன. அவளுடைய கரவு காதலன். ஆனால் அது மட்டுமல்ல அவன் பணி. அவன் அவளை அருகிருந்து இயக்குகிறான் என்று தமயந்தி சொன்னாள். அவ்வண்ணமென்றால் நாம் இனிமேல் அவனுடன் தான் கருநீக்கி களமாடவிருக்கிறோம் என்றார் நாகசேனர். யார் என்று அறியாத ஒருவனுடன் அவன் எதற்கு இதை செய்ய வேண்டும்? மாலினி தேவியின் கொழுனனாக அவனால் முடிசூட்டுக் கொள்ள முடியுமா என்ன? அவனை காளகர் ஏற்பார்களா? தமயந்தி, அவளை ஏற்கலாமே. புஷ்கரன் போரில் இருந்தார் என்றால் முதிரா மைந்தன் ஒருவனை முடிசூட வைத்து அவள் அரசாளலாமே என்றாள். கருணாகரர், அவன் கலிங்க மன்னர் சூரிய தேவருக்கு அவருடைய முதிய அகவையில் நாகர்குலத்து இளவரசி ஒருத்தியில் பிறந்த மைந்தன் என்கிறார்கள் ஒற்றர். அவன் பானுதேவரிடம் அணுக்கனாக இளமையிலேயே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறான். அரண்மனையில் அவருடைய மைந்தன் போலவே வளர்ந்திருக்கிறான். அப்போதுதான் அவனுக்கும் மாலினி தேவிக்கும் உறவு அமைந்திருக்கிறது. அது உடன் பிறந்தார் உறவு என்றே அரண்மனையினர் கூட எண்ணுகிறார்கள். பானுதேவருக்கே அதை குறித்து சரியாக தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அங்கே அவருடைய அரசின் முதன்மை அரசு சூழ்வோனாக அவனே திகழ்ந்தான் என்றார். புஷ்கரனை வென்றெடுக்கும் சூழ்ச்சியே கூட அவனிடமிருந்து தொடங்கி இருக்கலாம் என்கின்றனர் நம் ஒற்றர். அவனுக்கு மகதம், வங்கம், அவந்தி, மாளவம் என அனைத்து அரசர்களுடனும் நேரடி தொடர்பு உள்ளது. அவர்களின் ஒற்றர்களை அவன் நாள்தோறும் சந்தித்து கொண்டிருந்தான் என தெரிகிறது என்று கருணாகரர் சொன்னார். தமயந்தி, அவனை பற்றிய அனைத்து செய்திகளையும் அறிந்து வர ஒற்றர்களை அனுப்பி இருக்கிறேன். அந்த நாககுலத்து அரசி என்பவர் யார் என்று அறிந்து வர தலைமை ஒற்றர் சமதரே சென்றிருக்கிறார் என்றாள். செல்லும் வழி எங்கும் சீர்ஷரின் உடல் மன்று வைக்கப்பட்டு காளக குடிகளால் அரிசியிடப்பட்டு வணங்கப்பட்டது.
செல்ல செல்ல அனைத்து நிஷதகுடிகளும் திரளலாயின. அவருடைய இறப்பை பற்றிய கதைகள் ஒன்றிலிருந்து ஒன்றென கிளைத்து வளர்ந்தன. அனைத்து கதைகளிலும் எதிரியாக தமயந்தியே இருந்தாள். அவர் ஊன் நிறையில் தமயந்தியால் உரிய பீடம் அளிக்கப்படாது சிறுமைப்படுத்தப்பட்டார் என்றும், அதை எதிர்த்து பேசிய போது நளனால் கழுத்து வெட்டப்பட்டார் என்றும் எளிய கதையே முதலில் சொல்லப்பட்டது. அவர் கலிக்கு ஒரு பிடி அன்னம் எடுத்து படைத்து வணங்கிய பின் உண்டதைக் கண்டு தமயந்தி சினந்து எழுந்து அவர் தலையை வெட்ட ஆணையிட்டாள் என்று அக்கதை உருமாறியது. உணவுக்கு முன் அனைவரும் இந்திரனை வணங்கி அவன் மிச்சில் என எண்ணி அன்னத்தை எடுக்க வேண்டும் என்று புஷ்கரன் அறிவித்த போது சீர்ஷர் மட்டும் வாழாவிருந்ததாகவும், அதை கண்ட புஷ்கரன் அவர் ஏன் இந்திரனை வணங்கவில்லை என்று கேட்டபோது, கலியின் காலடிகளை அன்று பிறிதொரு தெய்வத்தை அவர் வணங்குவதில்லை என்று அறிவித்ததாகவும், இந்திரனை அவர் வணங்கியாக வேண்டும், அது அரசாணை என புஷ்கரன் சொன்னதாகவும் ஒரு கதை சொன்னது. என் தெய்வம் கரிநிற கலி, என் கொடி காகம், பிறிதொரு தெய்வமும் இல்லை, தலைக்கு மேல் மற்றொரு கொடியும் இல்லை என்று சீர்ஷர் சொன்னார். சினந்தெழுந்த தமயந்தி அவர் இந்திரனை வணங்காவிட்டால் அவர் தலை அப்போதே வெட்டி உருட்டப்படும் என அறிவித்தாள். என் தலை உருளும், வணங்காது என்றார் சீர்ஷர். அவருடைய தலையை வெட்ட அரசி ஆணையிட்டாள். வீரர்கள் எவரும் வாழ் உருவவில்லை. நளனிடம் வெட்டும்படி சொன்னாள். அவன் திகைத்து நின்றான். நேரி என் குழந்தைக்கு தந்தை என்றால் வெட்டுக என்று அரசி தன் மகன் தலைமேல் கை வைத்து ஆணையிட்டாள். இல்லையேல் இக்கணமே இவனுக்கு நீர் தந்தை அல்ல என்று சொல்லிடுவேன் என்றாள். நளன் வாளை உருவி சீர்ஷரை வெட்டினான். அவர் முகத்தில் இருந்த புன்னகை வெட்டுண்ட தலையிலும் இருந்தது. அவர் உடல் அசையாமல் அப்படியே நின்றது. அரசி அதை உதைத்து தள்ளும்படி நளனிடம் சொன்னாள். நளன் 7 முறை உதைத்த பின்னரே உடல் நிலத்தில் விழுந்தது. நளன் தலையை எடுத்து அரசியின் காலடியில் வைத்தான். அவள் அதை தன் கால்களால் தொட்டு உருட்ட அவள் பாதங்கள் குருதியால் சிவந்தன. இந்திரனை வணங்கி அனைவரும் அன்னம் கொள்க என்று அரசி ஆணையிட்டாள். ஆனால் காளக குடித்தலைவர்கள் அனைவரும் ஒரே குரலில் கலிதேவனே வாழ்க என்று உரைத்து அவ்வுணவை எடுத்து உண்டார்கள். அதை கண்டு அரசி சினத்துடன் கூச்சலிட்டபடி எழுந்தாள். ஆனால் பிற குடிகளும் அதை போல கலியை வணங்கியபடி உண்ணத் தொடங்க அவளால் அங்கே நிற்க முடியவில்லை. வெறி கொண்டு தன் ஆடையை கிழித்து வீசியபடி அலறி கூச்சலிட்டபடி அவள் வெளியே ஓடினாள். அரண்மனை இடைநாழிக்கு ஓடி அவள் அங்கிருந்த வீரர்களிடம், கலியை வணங்கும் அனைவரையும் கொல்லுங்கள், அவர்களின் தலைகளை கொண்டு வாருங்கள் என்றாள். சிம்மவக்தரன், கொல்லுங்கள், கலி வழிபாடு செய்பவர்களை கொன்று குவியுங்கள் என வாளை உருவி ஆணையிட்டான். ஆனால் நிஷத வீரர்கள் அனைவரும் அசையாமல் நோக்கி நின்றனர். அரசி ஓசை கேட்டு ஓடிச் சென்று சாளரம் வழியாக நோக்கினாள். நகரில் உணவுண்ண குவிந்திருந்த 10,000 குடிகள் ஒரே குரலில், எங்கள் குலமாளும் தேவா, காக கொடி கொண்டவனே, கலிவீரனே வாழ்க என முழங்கி அன்னம் எடுத்து உண்ட ஓசை பெரும் முரசுகளின் முழக்கமென எழுந்து அவளை சூழ்ந்தது. தன் தலைமயிரை பிடித்து இழுத்து அவள் கூச்சலிட்டாள். தூண்களை ஓங்கி ஓங்கி உதைத்தாள். எவரையும் விடப் போவதில்லை, கலிவணக்கம் செய்பவர் அனைவரையும் வேருடன் அழிப்பேன் என கூவினாள். அப்போது அவள் நிழலாக பின்பக்கச் சுவரில் ஒரு பேருருவம் எழுந்தது. அதை கண்டு அஞ்சி அவள் திரும்பி ஓடினாள். படிகளில் ஏற முடியாமல் மயங்கி விழுந்தாள். அவளை தூக்கிச் சென்றவர்கள் அந்த நிழல் சுவரில் அப்படியே ஓர் ஓவியம் என பதிந்து நின்றிருப்பதைக் கண்டு அஞ்சி ஓலமிட்டனர் என்றாள் அக்கதையை சொன்ன முதிய விரலி. அதை கேட்டு நின்றவர்கள் கைகளை தூக்கி ஒரே குரலில், குடிகாக்கும் கலிதேவனே வாழ்க என கூவி வாழ்த்தினர். விஜயபுரிக்கான வழியில் சரபபதம் என்னும் ஊரில் சீர்ஷரின் உடல் வைக்கப்பட்ட போது வெறியாட்டு கொண்டெழுந்த முதிய பூசகர் ஒருவரில் சீர்ஷர் தோன்றினார். என் குடி நான் நிலத்தை ஆளும், அதன் பொருட்டு முதற்பலியாவதற்காகவே நான் மண்ணில் எழுந்தேன். என் கடனை நான் விரும்பிச் சென்று முடித்தேன். என் குடிகளே அஞ்சற்க, ஒருங்கு கூடுக. இனி நம் மூதாதையருக்கு மலரும் நீரும் தேவையில்லை. இனி படைக்கலமே உங்கள் வழிபாட்டு பொருள் என்றாகுக. இனி நீங்கள் படைக்கும் அன்னம் எதிரிகளின் குருதி கலந்ததாக அமைக. இனி நிகழும் அத்தனை களத்திலும் என் குருதி உங்கள் காவல் தெய்வம் என நின்றிருக்கும் என்றார். நெஞ்சில் அறைந்து அழுதனர் பெண்கள்.
ஆண்கள் வாள்களையும் வேல்களையும் தலைக்கு மேல் தூக்கி போர் கூச்சலிட்டனர். அவை நடுவே நின்றிருந்த புஷ்கரன் தன் வாளை மும்முறை தலைக்கு மேல் தூக்கி ஆட்ட, அங்கிருந்த அத்தனை குடிகளும் கைகளையும் படைக்கலங்களையும் தூக்கி நிஷதகுடி வெல்க, கலி வெல்க என்று முழக்கமிட்டனர். இனி போர், போர் மட்டுமே என்றான் புஷ்கரன். ஆம் 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 என்று அக்கூட்டம் அலை கொந்தளிப்பு கொண்டது. சீர்ஷருக்கு பின் கோல் கொண்ட சுனீதர் தன் கைகளை தூக்கி, நம் குடி வெல்லும், முதற் பலியை கொண்டது நம் குல தெய்வமே என்றார். 12ஆம் நாள் சீர்ஷரின் உடல் விஜயபுரியை சென்றடைந்தது. அதை மலை தேனிலிட்டு பதம் செய்து கொண்டு சென்றனர். அங்கே தெற்கு காட்டில் அமைக்கப்பட்ட சிதையில் அவர் உடலை வைத்து நிஷதகுடிகளின் அத்தனை தலைவர்களும் வந்து வணங்கி கோல் தாழ்த்தினர். சுனீதர் தலைமையில் காளகக்குடியின் 7 முதியவர்கள் அவருக்கு நீரும் மலரும் இட்டு வணங்க, புஷ்கரனே அவர் மைந்தன் என்று அமைந்து அரிசியிட்டு அடிமலர் அணிவித்து துளைப்பானையால் சூழ் நீர் ஊற்றி சடங்குகள் செய்தான். முடிமழித்து நீராடி வந்து எரியூட்டினான். எரி எழுந்ததை புகையினூடாகவே அறியும் அளவுக்கு நகரின் திறந்த வெளி எங்கும் நிஷதகுடிகள் செறிந்திருந்தார்கள். அவர்கள் எழுப்பிய வாழ்த்தொளி நெடுநேரம் எழுந்து அடங்கி அலையென சூழ்ந்து கொண்டிருந்தது. சீர்ஷரின் இறப்பு 16 நாள் துயராட்டாக விஜயபுரியில் நிகழ்ந்தது. பெண்கள் வண்ண ஆடையும் அணியும் ஒழிந்து மலர் முடியாது ஒரு பொழுதுண்டு நோன்பிருந்தனர். ஆண்கள் முதற் புலரியில் எழுந்து நீராடி மலர் கொண்டு சென்று சீர்ஷரின் எரி குழியிலிட்டு வணங்கினர். அவரை பற்றிய கதைகளும் பாடல்களும் பகலெல்லாம் அங்காடி முனைகளிலும் தெருக்களிலும் திண்ணைகளிலும் அகத்தளங்களிலும் ஒலித்தன. அவற்றை கேட்டு அவர்கள் கண்கலங்கி நெஞ்சு பற்றி விம்மி அழுதனர். சில தருணங்களில் அவர்களின் முதுப்பெண்டிரில் மூதன்னையர் வெறி கொண்டெழுந்து, குருதி குருதி அழித்து தொழுக, கொடுஞ்சினம் கொண்டிருக்கிறோம், குருதி விடாய் கொண்டிருக்கிறோம், குல மூத்தாரை பழி கொண்டவர்களின் குருதியுடன் எழுகணும் குலங்கள் என்று நின்றாடினர். ஒவ்வொரு நாளும் விஜயபுரியை சூழ்ந்திருந்த நிஷாதர்களின் ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் நிறை நிறையாக கிளம்பி வந்து நகரின் அனைத்து வெளிகளையும் நிறைத்தனர். முன்னரே வந்தவர்கள் கோட்டைக்கு வெளியே மலையடிவாரம் வரை விரிந்திருந்த புதற்காடுகளை அழித்து குடிலமைத்து தங்க அங்கே ஒரு நகரமே உருவாகி வந்தது. அந்நகரம் பெருகிச் சென்று மலை சரிவை தொட்டது. பகலில் கோட்டை மேல் நின்று நோக்குகையில் அங்கே ஒரு பெரும் படைப்பாடி வீடமைத்திருப்பது போல தோன்றியது. இரவில் காட்டு தீ பற்றி சூழ்ந்திருப்பது போல விழி மயக்கியது. இரவும் பகலும் அதன் அவியா முழக்கம் கோட்டை அலையாழியால் சூழப்பட்டிருப்பது போல் எண்ணச் செய்தது. அவர்களுக்குரிய உணவுப் பொருட்களுடன் வந்த வண்டிகள் ஒவ்வொரு நாளும் 2 மடங்காயின. அவற்றை விற்கும் சந்தைகள் உருவாயின. அவர்கள் வழிபட சிற்றாலயங்கள் எழுந்தன. அன்ன நிலைகளும் அறச்சாவடிகளும் அமைந்தன. அந்த மக்கள் திரள் நகரமென்றே ஆகி அவ்வாறே நிலை கொள்ளுமென விழியுண்மையாக தெரிந்தது. 16ஆம் நாள் சீர்ஷரின் எலும்புகளை ஈமச்சடங்கு செய்யும் பூசகர் வழிகாட்ட புஷ்கரன் எடுத்து பசும்பாலில் கழுவி சிறு கலத்திலிட்டு அரண்மனையின் தென்மேற்கு மூலையில் அமைக்கப்பட்ட சிறு பீடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அதன் அருகே அணையா விளக்கு பொருத்தப்பட்டது. நகரை நிறைத்திருந்த நிஷதகுடிகளிலிருந்து பெண்கள் தாளங்களில் அரிசியும் மலரும் நெய் விளக்கும் ஏந்தி பல 100 நிறைகளாக அரண்மனை முற்றம் நோக்கி வந்தனர். அவர்கள் அரிமலரிட்டு வணங்கி மேழ்வதற்காக 108 பீடங்கள் அமைக்கப்பட்டன. மீண்டும் மீண்டும் அங்கே நிஷாதர்களின் குடி தெய்வங்கள் வெறியாட்டென எழுந்தன. போர் போர் என அவை அறை கூவின. 41ஆம் நாள் புஷ்கரன் சுனீதர் வழிகாட்ட குடிப்பூசகர் உடன் வர நீராடி உடலில் ஈரம் சொட்ட வெண்ணிற ஆடை அணிந்து சீர்ஷரின் எலும்புகள் அமைந்த கலத்தை தலைமேல் ஏந்தியபடி பத்ரை நதிக்கு நடந்து சென்றான். அவனை சூழ்ந்து வெண்ணிற துணியை சுவரென பற்றியபடி பூசகர்கள் சென்றனர். முழவுகளை இசைத்தபடி சாவுச்சூதருடன் செல்ல காவல் நிலைகள் அனைத்திலும் அரசு முரசுகளும் கொம்புகளும் முழக்கமிட்டன. செல்லும் வழியெங்கும் அவன் கால் தரையில் படாமல் துணிகளால் வழி பாவாடை விரித்தனர். அவன் செல்வதை இருமருங்கும் திரண்ட நின்று நோக்கிய நிஷதகுடிகள் நெஞ்சில் அறைந்து அழுதனர். எந்தையே, மூதாதையே, விண் நிகழ்பவரே என குரல்கள் எழுந்தன. அவன் கோட்டைக்கு வெளியே சென்றபோது அவனுக்கு பின் அக்கோட்டை இடியோசை எழுப்பி முழங்கியது. சீர்ஷரின் எலும்புகளை புஷ்கரன் பத்ரையின் பெருக்கில் இறங்கி நின்று மூழ்கி கரைக்கையில் அதன் 2 கரைகளும் மானுடர்களால் ஆன மலைகள் போல் இருந்தன.
அவர்கள் எழுப்பிய வாழ்த்தொலிகள் நீரில் அலைகளை எழுப்பின என்று தோன்றியது. புதுக்கலத்தில் பத்ரையின் நீரை அள்ளி தலையில் வைத்து ஆடையிலும் குழலிலும் நீர் சொட்ட எழுந்து கரை மீண்ட புஷ்கரன், எந்தையே சென்று வருக, உங்கள் குருதி முளைத்தெழுக என்றபோது நெடுநேரம் ஐம்புலன்களையும் மூடி கண்களுக்கு நடுவே ஒளி அலைகளை எழுப்பிய ஒலி கொந்தளிப்பு அங்கே நிலவியது. தலையில் பத்ரையில் அள்ளிய நீருடன் நகருக்குள் நுழைந்த போது நகரம் அன்னையை கன்றென ஓலமிட்டு அவனை எதிரேற்றது. புஷ்கரன் காளககுடி மூத்தாரும் பூசகரும் அமைச்சரும் அகம்படியினரும் சூழ தலையில் நீர்க்கலத்துடன் தென்றிசை மயான காட்டுக்குள் சென்றான். சுனீதர் குடிக்கோல் ஏந்தி முன்னால் நடந்தார். பூசகர் சீர்ஷர் எறிந்த சிதைக்குழியை பத்ரையின் நீரை ஊற்றி மலரும் அரிசியும் இட்டு மூடினர். அதன் மேல் சிறிய மேடென மண் குவிக்கப்பட்டு கனிமரம் ஒன்று நடப்பட்டது. அருகே ஓராள் ஆழத்தில் தோண்டப்பட்ட குழியில் குடி மூத்தவர்களுக்குரிய நிலைக்கல்லை 12 பணியாளர்கள் இழுத்து வந்து அழுத்தி நட்டனர். நீரூற்றி இறுக்கி கல்லிட்டு நிறுத்தப்பட்ட நிலைக்கல்லுக்கு சிவப்பு ஆடை கட்டி மஞ்சளும் செந்தூரமும் பூசி மலர் மாலை சூட்டினர். அதன் முன் விரிக்கப்பட்ட காம்புடன் கூடிய முழு வாழை இலையில் பச்சை ஊனும் அப்பங்களும் நுரைக்கும் கள்ளும் படைக்கப்பட்டன. குடிமூத்தாரும் புஷ்கரனும் மலரும் நீரும் படைத்து நடுகல்லை வணங்கினர். அப்போது நகர் முழுக்க அனைத்து மணிகளும் முழக்கப்பட்டன. இல்லங்களில் இருந்த கைமணிகளையும் தட்டுமணிகளையும் தெருக்களில் கொண்டு வந்து ஒலித்தனர். நகரம் மணியோசையின் சரடால் 100,000 முறை என சுற்றி கட்டப்பட்டது. ஓசை அவிந்த பின்னரும் நெடுநேரம் அந்த மீட்டல் அவர்களின் செவிகளில் எஞ்சி இருந்தது. அன்றிரவு நகரில் எவரும் உணவுண்ணலாகாதென்று நெறி இருந்தது. அன்று நகரில் உள்ள அத்தனை விளக்குகளும் அணைக்கப்பட்டன. கரிய இருள் வந்து நகரை முழுமையாக மூடியது. இல்லையென்றே ஆகி இரவில் புதைந்தன கோட்டைகளும் காவல் கோட்டங்களும் மாளிகைகளும் மரங்களும். விழியென ஏதுமில்லை முகத்தில் என மயங்கிய சிறுவர் அழுதபடி அன்னையரை அணைத்து கொண்டனர். இருளுக்குள் அந்த மணியோசையின் கார்வை அலைகளாக எஞ்சி இருந்தது. தலைக்குள் தேனி சுழல்வது போல ஓயாதொலித்தது. புலரி கதிர் எழுவது வரை அவர்கள் அனைவரையும் கரிய பட்டு நூலால் ஒன்றென கட்டி வைத்திருந்தது. 41ஆம் நாள் இரவு முழு துயில் நீப்புக்கு பின் மறுநாள் புலரியில் 7 வகை இனிப்புகளும் 5 வகை கனிகளும் 3 வகை ஊனுமாக திரள் விருந்து நிகழ்ந்தது. 3 நாட்களாகவே அவ்விருந்தை ரிஷபனின் தலைமையில் விஜயபுரியின் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் ஒருங்கமைத்து வந்தனர். அன்று வரை இருந்த துயரை அழுக்கு ஆடையை என கழற்றி வீசிவிட்டு உண்டாட்டில் திளைத்தனர் நிஷாதர். கூச்சலிட்டும் ஆர்ப்பரித்தும் ஒருவருக்கொருவர் உணவுப் பொருட்களை எடுத்து வீசியும் உண்டனர். உண்ணுதல் உணவின் மிகையால் ஊன் விளையாட்டென்று ஆகியது. உணவை அள்ளி ஒருவர் மேல் ஒருவர் வீசினர். உணவில் ஆடி உணவில் வழுக்கி விழுந்து உணவில் புரண்டனர். நகரம் புழு நிறைந்த உணவு களம் போல் மானுட உடல்களால் அலை நெளிப்பட்டது. பின்னர் கள்மயக்கிலும் ஊன் மயக்கிலும் கால் தளர்ந்து கண் சரிந்த இடங்களிலேயே விழுந்து துயின்றனர். மறுநாள் முதல் இருளில் அவர்களுக்கு மேல் மென்மழை சாரல் ஒன்று பொழிந்தது. அதை குளிர்ந்த பட்டாடை ஒன்றின் வருடல் என, இறக்குகளால் மூடும் பெரிய அன்னை பறவை என கனவுக்குள் கண்டு திகைத்து விழித்தெழுந்தனர். பின்னர் இடமும் காலமும் தெளிவுற களைத்து துவண்ட கால்களுடன் சென்று தங்கள் இல்லங்களுக்குள் படுத்து கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவே இல்லை. வானை மூடிச் செறிந்த கருமுகில்களில் இருந்து தடித்த பட்டு சரடுகள் போல இறங்கிய மழை விழுதுகள் என மண்ணில் ஊன்றி அசையாமல் நின்றது. மழை பெருகி தெருக்கள் ஆறுகள் என்றாயின. நகர் எங்கும் குவிந்திருந்த மிச்சிலும் குப்பையும் கழுவி கொண்டு செல்லப்பட்டன. அடுமனை கலங்கள் அனைத்தும் ஊறி தங்களை கழுவி கொண்டன. கூரை விளிம்புகள் வெள்ளித்திரைகள் என நின்று பொழிந்த நீர்ப்பரப்பை சூடி இருந்தன. தலைக்கு மேல் மழையின் நில்லா பேரொலி. நீர்ப்பரப்பென்றான வானுக்குள் இடி மின்னி நீரை அனலென்றாக்கி அணைந்து கொண்டிருந்தது. இல்லங்களுக்குள் மர உரிகளாலும் கம்பளிகளாலும் உடல் போர்த்தி அமர்ந்து விழிகள் மட்டுமே உயிருடன் எஞ்சியவர்கள் போல மழையை நோக்கி கொண்டிருக்கையில் அவர்கள் முன்பு நிகழ்ந்த அனைத்தையும் முற்றிலும் மறந்தவர்கள் போல தோன்றினர். நீர்க்கோலம் 40வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.